அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 7 ஆண்டுகளுக்கு பிறகு ரஞ்சி கோப்பை தொடரை மும்பை அணி வென்றிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். இந்தியாவை பொறுத்தவரையில கிரிக்கெட் போட்டிகள்ல, உள்ளூர் போட்டிகள்ல மிகவும் பிரபலம் வாய்ந்த ஏ கிளாஸ் கிரிக்கெட் போட்டியான ரஞ்சி கோப்பையின் இறுதிப் போட்டி கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக தொடங்கியிருந்தது. இதுவரையில அதிகபட்சமாக ரஞ்சி கோப்பையில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மும்பை அணியும் விதர்பா அணியும் இறுதிப் போட்டிகள்ல மோதிக்கொண்டது. இந்த நிலையில ஒரு மிகப்பெரிய இலக்க விதர்பா அணிக்கு மும்பை அணி முன்வைத்திருந்த சூழ்நிலையில 169 ரன்கள் வித்தியாசத்துல மும்பை அணி வென்றிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளுக்கு பிறகாக மீண்டும் ரஞ்சி கோப்பையில தனது ஆதிக்கத்தை செலுத்துவதை மும்பை அணி தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ரஞ்சி கோப்பையை பொறுத்தவரையில முதல் அரையிறுதி வரையில தமிழ்நாடு அணி தேர்வடைந்திருந்தது. அரையிறுதியில மும்பையை எதிர்கொண்டது. மும்பையிடம் தோல்வி அடைந்ததால், அதாவது தமிழ்நாடு அணியை வீழ்த்தி மும்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தது. அதே போல விதர்பா அணியும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தது. தொடங்கிய முதல் நாள்ல இருந்து, அதாவது இந்த 89வது ரஞ்சி கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி மும்பை வான்கடே மைதானத்துல தொடங்கிய முதல் நாள்ல இருந்து விறுவிறுப்பாக ஆடத் தொடங்கியது. குறிப்பாக மும்பை 226 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து மும்பை அணியின் அபார பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் இன்னிங்ஸை தொடங்கிய விதர்பாவும் 105 ரன்கள்ல சுருண்டது. பின்னர் 119 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய மும்பை 418 ரன்கள் குவித்த நிலையில ஆல் அவுட் ஆனது. இதன் மூலமாக 528 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற ஒரு மிகப்பெரிய இலக்க விதர்பா அணிக்கு வைத்திருந்தது. இந்த நிலையில 2 நாட்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அசாத்தியமான பந்து வீச்சால மும்பை அணி தற்போது 169 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக அஜின்கா ரகானே தலைமை ஏற்று இந்த போட்டியில இதுவரையில 7 ஆண்டுகளாக, இதுவரையில 40க்கும் மேற்பட்ட முறை மும்பை அணி வெற்றி பெற்றிருந்தாலும் 7 ஆண்டுகளாக ரஞ்சி கோப்பையில ஆதிக்கம் செலுத்தாத நிலை இருந்தது. இந்த நிலையில 7 ஆண்டுகளுக்கு பிறகாக ரஞ்சி கோப்பையில தனது 42வது சாம்பியன் பட்டத்தை மும்பை அணி பெற்றிருக்கிறது. குறிப்பாக இதுவரை 89 எடிஷன் IPL ரஞ்சி கோப்பை தொடர்கள் நடைபெற்றிருக்கிறது. அதுல 42 முறை மும்பை அணி மட்டும் பட்டம் வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் மும்பை அணி ரஞ்சி கோப்பையை பெற்றிருப்பது கிரிக்கெட் விமர்சகர்களிடையே, கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் ஆர்வத்தையும் ஆர்ப்பரிப்பையும் பெற்றிருக்கிறது. ரஞ்சி கோப்பை தொடர மும்பை அணி வென்றிருப்பதை கிரிக்கெட் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கொண்டாடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.